ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, டார்கெட் சீரியஸில் 17வது வீடியோ, தொகுதி மறுசீரமைப்பு அல்லது தொகுதி மறுவரையறை, டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ இதை பற்றி தான் ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா வரக்கூடிய குரூப் 1, 2, 4 2026 எக்ஸாமில் இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து கேட்குறக்கான ஸ்கோப் அதிகம். ஸோ அதை ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா ஆஸ்பெக்ட்லும் கவர் பண்ணுற மாதிரி இந்த வீடியோவில் மேக் பண்ணியிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பிடிஎஃபை. நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் வீடியோ இருக்கும், அதை பார்த்துட்டு கையோடய நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்படி எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணும்போது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த டார்கெட் சீரியஸோட அப்ஜெக்டிவ் வந்து வரக்கூடிய 2026 எக்ஸாமில் கேட்குறக்கு அதிக பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய ஏரியாவை பிக் பண்ணி அதை நான் அனலைஸ் பண்ணி வீடியோவை மேக் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கோங்க, நோட்ஸ் மேக் பண்ணி எழுதிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி இந்த வீடியோஸ்லாம் மேக் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் எவ்வளோ வீடியோவுக்கு வந்து நீங்கள் நோட்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து படிச்சிருக்கீங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் நம்பரால் மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து ஒரு 5 வீடியோ கவர் பண்ணியிருந்தீங்கன்னா 5 மொத்தம் இது வரைக்கும் வந்து ஒரு 16 வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 16ல் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நீங்கள் எவ்வளோ கண்டினியூட்டிவாக படிச்சுட்ருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும். சரி, ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன், தொகுதி மறுசீரமைப்பு ஆணையம், இதை பற்றி பார்த்துக்கலாம். டீலிமிட்டேஷன்னா என்னென்னா, ப்ராசஸ் ஆஃப் ஃபிக்ஸிங் த நம்பர் ஆஃப் சீட்ஸ், பவுண்ட்ரிஸ் ஆர் டெரிட்டோரியல் கான்ஸ்டிடியூவன்சி இன் ஈச் ஸ்டேட் ஃபார் லோக்சபா அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. தொகுதி மறுசீரமைப்புனா ஒவ்வொரு மாநிலங்களிலும் உள்ள மக்களவை மற்றும் சட்டமன்றங்களுக்கான தொகுதியோட எண்ணிக்கை, தொகுதியோட எல்லை, இதை வந்து மக்கள் தொகை அடிப்படையில் நிர்ணயிக்கும் செயல்முறையை தான் வந்து தொகுதி மறுசீரமைப்பு இல்லை டீலிமிட்டேஷன் சொல்கிறாங்க. ஸோ ரெண்டுமே அடங்கும், லோக்சபாவுக்கும் அடங்கும், லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கும் அடங்கும். எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கொடுக்கணும், எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் இருக்கணும் மொத்தமாக, அதில் வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் இப்போ ஒரு எம்பி எம்எல்ஏ இருக்காங்கன்னா அவங்களோட எல்லைகள் என்ன அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்கிறது தான் இந்த டீலிமிட்டேஷன் ப்ராசஸோட அப்ஜெக்டிவ். இது யார் பண்ணுவாங்கன்னா டீலிமிட்டேஷன் கமிஷன் பண்ணுவாங்க. இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் க்ரியேட் பண்ணுவாங்கன்னா பார்லிமெண்ட்டை ஆக்ட் பாஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட்டு தான் மெயின். இது வந்து ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, பாராளுமன்ற சட்டத்தால் உருவாக்கப்படும். ஸோ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தேவைப்படும் போது உருவாக்கப்படும். 3 ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்ட், 81, 82, 170. சட்டப்பிரிவு 81 என்ன சொல்லுன்னா, மக்களவையோட உறுப்பினர்களின் எண்ணிக்கை எவ்வளோ இருக்கணும், காம்போசிஷன் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிர்ணயிக்குது. ஸோ அதிகபட்ச எண்ணிக்கை வந்து 550 இருக்கணும் அப்படிங்கிற வரமுறை வந்து இப்போ வரைக்கும் இருக்கிறதுல அது வச்சுருக்காங்க. இந்த ஆக்ட் பாஸ் பண்ணி அதை சேஞ்ச் பண்ணுவாங்க, இதை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க ஒவ்வொரு டைம் இதுலேயும். ஸோ ஆர்டிக்கல் 81 வந்து எண்ணிக்கையை குறிக்கும், மக்களவையோட அமைப்பு மற்றும் எண்ணிக்கையை குறிக்கும். ஆர்டிக்கல் 82, 170 என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமாகவும் ஒவ்வொரு மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறமாகவும் இந்த டீலிமிட்டேஷன் ஆக்டை பாஸ் பண்ணி டீலிமிட்டேஷன் பண்ணணும், தொகுதி மறுசீரமைப்பு இல்லை தொகுதி மறுவரையறை பண்ணணும் அப்படிங்கிறது தான் சொல்லுது. 82 வந்து நாடாளுமன்றத்துக்கும், அதாவது மாநிலங்கள் நாடாளுமன்ற தேர்தல் அதுக்கும், 170 வந்து ஸ்டேட்டை டிவைட் பண்ணணும், மாநிலங்களுக்கு எம்எல்ஏ சீட்ஸை இது பண்ணுறதுக்கும் சொல்கிறது தான். மாநிலத்துக்கான சட்டமன்ற தொகுதியும் 82ங்கிறது மக்களவை தொகுதி, 170ங்கிறது சட்டமன்ற தொகுதி. ஸோ இந்த 2 ஆர்டிக்கல் ஹைலி இம்பார்ட்டண்ட்டு, நோட் பண்ணிக்கோங்க. இதிலேருந்து கேட்கலாம். இது ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமாவும் பண்ணணுங்கிறது கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஆனால் இதில் சேஞ்சஸ் கொண்டு வராங்க. ஏன் கொண்டு வராங்க, எப்படி கொண்டு வராங்கங்கிறது இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏன் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிற காலகட்டத்தில் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நிறைய ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வராங்க. ஸோ அப்படி ப்ரோக்ராம்ஸ் கொண்டு வரும்போது சவுத் ஸ்டேட்டில் வந்து நல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணி மக்கள் தொகை வந்து ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வராங்க. அப்போ மக்கள் தொகை அடிப்படையாக வச்சு ரெப்ரசன்டேஷன் கொடுத்தா சவுத் ஸ்டேட், அதாவது தென் மாநிலங்களுக்கு பாதிப்படைன்னு சொல்லி நம்ம பழைய டேட்டாவே வச்சு, பழைய சென்சஸ்
வச்சே நம்ம வந்து தொகுதி மறுவரை பண்ணிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 84வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ இதன் மூலிமா வந்து 1971 சென்சஸே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1971 அதுக்கப்புறமா தான் இந்த ஃபேமிலி பிளானிங் இதெல்லாம் அதிகமாக வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் அதிகமாச்சு, கேப் வந்து அதிகமாச்சு வட மாநிலங்களுக்கும் தென் மாநிலங்களுக்கும் மக்கள் தொகை அடிப்படையில். ஸோ அதனால் அதுக்கு முன்னாடி இருக்க சென்சஸே யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம் 1976 படி 1971 சென்சஸை எது வரைக்கும் நீடிக்கிறாங்கன்னா 2000 ஆண்டு வரைக்கும் நீடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா 2000க்கு அப்புறமா திருப்பியும் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அடுத்து என்னங்கிற சொல்லணும்ல. அப்போ 2001 84வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை கிரியேட் பண்ணி அதை திருப்பி இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறாங்க 2026. ஸோ இப்போ 2026 வந்தனால தான் திரும்பியும் வந்து இந்த சட்டத்தை வந்து பாஸ் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. ஏன்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஆகணும். ஸோ அதுக்காக தான் அடுத்த ஸ்டெப்பு வந்திருக்காங்க. ஸோ இந்த 2 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தையும் பார்த்துக்கோங்க. 42வது 84வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். ஸோ இந்த ரெண்டுமே வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன் பொறுத்தளவுக்கும். ரெண்டுலேயுமே சென்சஸ் 1971. ஆனால் வந்து 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் வந்து 2000 ஆண்டு வரைக்கும் அதே இதை ஃப்ரீஸ் பண்ணியிருப்பாங்க. இதே வந்து 84வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தில் வந்து 2026வது ஆண்டு வரைக்கும் நீட்டிப்பு பண்ணியிருப்பாங்க. அதுக்கடுத்து டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒவ்வொரு சென்சஸ்க்கு அப்புறமாவும் க்ரியேட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் 4 முறை க்ரியேட் ஆகிருக்கு. 1952, 63, 73, 2002. ஆக்சுவலாக கன்வென்ஷன் படி கான்ஸ்டியூஷனல் சொன்னது படி ஒவ்வொரு 10 வருஷமும் பண்ணணும். ஆனால் அந்த ஒவ்வொரு 10 வருஷமும் பண்ணனா அஃபெக்ட் ஆகும் அப்படின்னு சொன்னனால தான் இந்த 2 அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலியமாக நீடிச்சிருப்பாங்க 25 வருஷம் கேப். ஸோ அதனால் வந்துட்டு உங்களுக்கு வெறும் 4 முறை தான் இது வரைக்கும் அமைச்சிருப்பாங்க. 52, 63, 73க்கு அப்புறமா தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. 42 அரசியலமைப்பு திருத்த சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து 2000 ஆண்டு வரைக்கும் தேவைப்பட்டிருக்காது. அதுக்கப்புறமா திருப்பி 2002 வந்து திருப்பி ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. சரி, திருப்பி இனிமேல் வந்து 2026, 27 வந்து திருப்பி ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இது வரைக்கும் 4 முறை. ஒவ்வொரு முறையும் யார் வந்து சேர்மனாக இருந்தாங்கங்கிற பார்த்துக்கோங்க, கேட்கலாம் வாய்ப்பு இருக்குது. முதல் மறு சீரமைப்பு ஆணையம் இல்லை அமைப்பு பார்த்திங்கன்னா 1952. யார் தலைவர் அப்படின்னா சந்திரசேகர் ஐயர். 2வது லிமிட்டேஷன் வந்து வருஷமும் பார்த்துக்கோங்க 1963. அதுக்கான சேர்மேன் வந்து JL கபூர். ஸோ 2வதுக்கும் 3வதுக்கும் JL கபூர் தான். 3வது மறுசீரமைப்பு பார்த்திங்கன்னா 1973. அதுக்கு அடுத்து தான் இந்த 2 அரசியலமைப்பு திருத்த சட்டம் வந்திருக்கும். இதுக்கும் இந்த 2002 மறுசீரமைப்புக்கும். ஸோ 4வது தொகுதி மறுசீரமைப்பு 2002 நடந்திருக்கும். இந்த 2002 என்னென்னா 2001 மக்கள் தொகை அடிப்படையில் தான் பண்ணணும்னு வச்சுருப்பாங்க, ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் 1971 தான் கண்டினியூ பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அரசியலமைப்பு திருத்த சட்டம் படி உங்களுக்கு வந்து நீட்டிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு முறையும் தொகுதியோட வரம்பு என்னங்கிறது ஃபைனலாக டிசைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ மெயினாக வந்து எந்த வருஷம் யார் சேர்மன் அதை பார்த்துக்கோங்க. ஸோ மற்றதெல்லாம் கொஞ்சம் செகண்ட் டாப்பிக்கு. இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் உள்ளது, அந்த லெவல் இம்பார்ட்டண்ட் இல்லை, பட்டு தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து திருப்பியும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணணும். இதே 1971 சென்சஸ் மையமாக வச்சு தான் திருப்பி எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு ரிசல்யூஷன் வந்து இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்டு
டிஎம்கே பிரசிடெண்ட் அண்ட் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம்கே ஸ்டாலின் ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணி அதில் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு தனி நியூஸ் தான், இதே ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பட் ஆனால் இது அந்த லெவல் ப்ளே பண்ணாது எக்ஸாமில். ஓகே, அடுத்தது வந்து காம்போசிஷன். உங்களுக்கு வந்து அமைப்பு என்னென்ன யார் செலக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ஸ்டாச்சுட்டரி பாடி டீலிமிட்டேஷன் கமிஷனுங்கிறது. ஏன்னா பார்லிமெண்ட் ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணி அந்த ஆக்டினால் உருவாக்கக்கூடிய அமைப்பு, அதனால் இது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடியாக இருக்குது. யார் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்கன்னா பிரசிடெண்ட்டு தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாங்க, குடியரசுத் தலைவர். இதுக்கு வந்து சேர்மேன் இருப்பாங்க, 3 மெயின் மெம்பர் இருப்பாங்க. சேர்மேன், எக்ஸ் அஃபிசியோ மெம்பர் 2 பேர் இருப்பாங்க. சேர்மேன் பார்த்திங்கன்னா ரிட்டையர்டு ஜட்ஜ் ஆஃப் சுப்ரீம் கோர்ட்டு, சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்பாயின்ட் பண்ணுவாங்க. அடுத்து எக்ஸ் அஃபிஷியோ மெம்பர் வந்து சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லைன்னா எலெக்ஷன் கமிஷனராக இருப்பாங்க. 3வது பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் இருப்பாங்க ரெஸ்பெக்டிவ் ஸ்டேட்டுக்கு. அசோசியேட் மெம்பர்ஸ் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு 10 அசோசியேட் மெம்பர் இருப்பாங்க. 5 மெம்பர்ஸ் ஃப்ரம் லோக்சபா, 5 ஃப்ரம் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. இவங்களுக்கு வந்து மீட்டிங்கில் அட்டன் பண்ணுவாங்க, சஜஷன் கொடுப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து ஏதாவது ஓட்டிங் பண்ணாங்கன்னா அதுக்கு வந்து ஓட்டு போடுற உரிமையோ ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறக்கோ இந்த அசோசியேட் மெம்பருக்கு எந்த அதிகாரமும் இருக்காது. மெயினான உள்ள அந்த 3 மெம்பர் தான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக டிசைடிங் ஃபேக்டராக இருப்பாங்க. ஆனால் இப்போ ஃபைனலாக டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைச்சு ஃபைனலாக ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த இதை வந்து கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும், லீகலி பைண்டிங். இல்லை நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல முடியாது. இன்னொன்று, அந்த பர்டிகுலர் பரிந்துரைகளை வந்து கோர்ட்டுக்கு கொண்டு போகக்கூடாது அப்படிங்கிறது ஆர்டிக்கல் 329A கீழே வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆர்டிக்கல் 329A வந்து என்ன சொல்லுதுன்னா, கமிஷன் ஆர்டர் வந்து ஃபோர்ஸ் ஆஃப் லா கேனாட் பி சேலஞ்சட் இன் எனி கோர்ட்டு. எந்த நீதிமன்றத்தாலும் எதிர்த்து மேல்முறையீடு பண்ண முடியாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அதை திருப்பியும் வந்து நாடாளுமன்றமோ இல்லை மாநில சட்டமன்றங்களோ எதிர்க்கவும் முடியாது. அதை கண்டிப்பாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்பாங்க. இதில் ஒரு எக்ஸப்ஷன் கேஸ் நடந்திருக்கும், கிஷோர் சந்திரா கேஸ். இந்த கிஷோர் சந்திரா கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, 329A வந்து அப்படியே சரி கோர்ட்டு தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால் நாங்கள் தலையிடவே மாட்டோம்னு எங்களால் இருக்க முடியாது. அதுக்கு ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணக்கூடாதுன்னு இருந்தாலும் சில எக்ஸப்ஷன் கேஸில் நாங்கள் தலையிடுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. கிஷோர் சந்திரா கேஸ் 2024. மேனிஃபெஸ்ட்லி ஆர்பிட்டரி, கான்ஸ்டிடியூஷனல் வேல்யூவை பிரேக் பண்ணுற மாதிரி இருந்தால், அதிகாரத்தை வந்து சரியாக பயன்படுத்தாமல் அமைச்சிருந்தா, ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கண்டிஷனில் வந்து அவங்க தலையிடலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எதுக்காக வந்து இந்த 329A வச்சுருக்காங்கன்னா, இப்படி கோர்ட்டு தலையிட்டால் இதன் மூலியமாக தேர்தல் வந்து நடக்காமல் போகிறதுக்கோ இல்லை இது வந்து தள்ளி போகிறதுக்கோ வாய்ப்புகள் அதிகமாகும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சேஃப்கார்டு மெக்கானிசத்துக்காக அதை வச்சுருக்காங்க. ஆனால் அந்த சேஃப்கார்டு மெக்கானிசத்தை யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த ஜட்ஜ்மெண்ட்டோட இம்பார்ட்டண்ட்டான ஒரு இது. ஸோ இந்த கேஸும் பார்த்து வச்சுக்கோங்க. நீங்கள் மெயின்ஸில் கொடுத்தாலுமே இதை நீங்கள் எழுதலாம், இல்லை ப்ரிலிம்ஸில் வந்து சப்போஸ் இது ரிலேட்டடாக கேட்டாங்கன்னா இது டீலிமிட்டேஷன் ரிலேட்டடான கேஸு, கிஷோர் சந்திரா கேஸ். ஃபைனலாக இப்போ தான் கரண்ட் அஃபேர்ஸ் வருது. எதுக்காக ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்லாமல் பேசிக்காக உள்ளதை சொல்லிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸ் போகிறேன்னா, டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன ஆர்டிக்கலில் இருக்குது, என்ன காம்போசிஷனு, இது எதுவும் தெரியாமல் இந்த 131வது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை நீங்கள் இந்த பில்லை
மசோதா இது. ஏன்னா இது இன்னும் ஆக்டாக மாறலை. இந்த மசோதாவை நீங்கள் படிச்சிங்கன்னா அது புரியாது. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கொடுக்குறேன். அதேமாதிரி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்போவுமே வந்து ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் கேட்குறாங்கன்னா அதோட பேஸை கேட்குறதுக்கு சான்சஸ் அதிகம். ஏன்னா அது மாறாதது. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்ன எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து மேக்ஸிமம் ஸ்டாட்டிக்கு, அது மாறாது. பட் இது வந்து மாறக்கூடியது. இப்போ இது வந்து ஃபெயில் ஆகிடுச்சு, இனியும் 1 மாதமோ 2 மாதமோ இல்லை 6 மாதத்துக்குள்ளேயோ திருப்பியும் வந்து வேறு பில்லும் கூடி பாஸ் பண்ணுவாங்க, இல்லை வேறு ரெக்கமெண்டேஷன் கூடி கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கக்கூடியது ஃபைனலைஸ் ஆகிற வரைக்கும். ஸோ அதனால் எப்போவுமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிங்கன்னா அதோட கோர் பேசிக்கை நல்லா ஸ்ட்ராங்காக பார்த்துக்கோங்க. ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது கொடுக்குறேன். ஸோ இந்த பர்டிகுலர் 131வது மசோதா என்ன சொல்கிறாங்கன்னா 550 சீட்டை வந்து 850 இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு மேஜர் இது. அதே மாதிரி 2026 சென்சஸ் வரைக்கும் வெயிட் பண்ணாமல் இப்போவே வந்து உங்களுக்கு லாஸ்ட்டாக நடத்தின 2011 சென்சஸ், ஆக்சுவலாக கொரோனா டைமில் நடக்க வேண்டியது, அது கொரோனா வந்தனால சென்சஸ் நடக்காமல் போயிடுச்சு 2021, 22 டைமில். ஸோ அதனால் இப்போதைக்கு நம்மள்ட்ட 2011 சென்சஸ் தான் இருக்குது. அது அடிப்படையில் மறுசீரமைப்பு பண்ணிடணும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கும். அதேமாதிரி உமன்ஸ்க்கான ரிசர்வேஷன் கொடுக்கறது ஆர்டிக்கல் 334A படி அதையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சேர்த்து இதில் சொல்லியிருப்பாங்க. நியூ சென்சஸை வெயிட் பண்ணாமல் பழைய சென்சஸ் வச்சே கொடுக்கணும், 2011 சென்சஸ் வச்சே கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா இது வரைக்கும் 1971 வச்சு தான் பேஸ் பண்ணியிருக்கு. அதை வந்து 2011க்கு ஷிஃப்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு அரசியலமைப்பு திருத்த சட்ட மசோதா ப்ளே பண்ணும். ஸோ இதோட அப்போசிஷன் என்ன, எதிர்ப்புகள் என்ன அப்படிங்கிறது, ஒன்று வந்து ஃபெடரல் இம்பேலன்ஸ், கூட்டாட்சி வந்து இம்பேலன்ஸ் ஆகும், நார்த் சவுத்துக்கு இடையில் டிவைடு, அந்த கேப் அதிகமாக இருக்கிறனால ரெப்ரசன்டேஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதே மாதிரி எலெக்ஷன் 4 ஸ்டேட்டில் எலெக்ஷன் நடக்கிற டைமில் இதை கொண்டு வரனால போதிய அளவில் ரெப்ரசன்டேஷன் பண்ண முடியாமல் போகக்கூடிய சான்சஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ட்ராபேக்ஸாக இருந்தது. சரி, ஓகே. இந்த அரசியலமைப்பு திருத்த சட்டம் ஸோ அதை எப்படி நிறைவேறுனா, இந்த டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஸ்டேட்டையும் ஆர்டிக்கல் 368 படி தான் கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு திருத்த சட்டத்தை பண்ணுவாங்க. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு இதை ஸ்டேட் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருந்து, ஸ்டேட்டை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணி பாதி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் வந்து அதை திருப்பி பாஸ் பண்ணணும். 2 கண்டிஷன் இருக்குது. ஸ்பெஷல் மெஜாரிட்டி அப்படிங்கிறது வந்து டோட்டல் மெம்பர்ஷிப்பில் 50% மேலே இருக்கணும் ஒன்று. 2வது அன்னைக்கு வந்து ஓட்டு போட்டவங்களில் 2/3 மேலே ஓட் பண்ணியிருக்கணும். ஸோ இதுதான் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி. அதுக்கப்புறமா வந்து பாதி ஸ்டேட்டில் அதை இம்ப்ளிமெண்ட் ராட்டிஃபிகேஷன் பண்ணியிருக்கணும். ஸோ இது நடந்துதா அப்படின்னா நடக்கலை. அந்த 2/3 ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் அப்படிங்கிறது நடக்கலை. அதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு கம்மியாக தான் ஓட்டு கிடச்சிது. அதனால் இந்த இது பர்டிகுலர் மசோதா வந்து ஃபெயில் ஆகிடுச்சு. இன்ட்ரடியூஸ்ட் இன் லோக்சபா April 16, ஃபெயில் டு செக்யூர் ஸ்பெஷல் மெஜாரிட்டி. $352 தேவை. பட் ஆனால் வந்துட்டு 278. ஸோ 280 அரவுண்டு. இந்த நம்பர்ஸ் அந்த அளவில் இம்பார்ட்டண்ட் இல்லை, பட் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2/3 மேலே ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங், அந்த ப்ரெசன்ட் அண்ட் ஓட்டிங் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் ஓவராலாக நீங்கள் பார்க்க வேண்டியது டீலிமிட்டேஷன் கமிஷன் பற்றி. வரக்கூடிய எக்ஸாமில் கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF லிங்க் ஆட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அப்கமிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.